விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்க. ரிஷபராசிக்கு இந்த ஜூன் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு வியாபாரிகளுக்கு, முக்கியமாக தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகக்கூடிய தன்மைங்கிறது இப்போ தான் முழுமை பெறும். இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் யார் எங்கே நிற்கிறா, எப்படி ஃபீல்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. அதுக்கான ரிசல்ட்டையும் விட்னஸ் பண்ணுவீங்க. அது இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் நல்லா தெரியும். அதில் முக்கியமான நபர் யார், தலை யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சனி தான். உங்களுடைய வீட்டின் ராசியின் அதிபதி யார், சுக்கிரன். சுக்கிரனும் சனியும் சூர்யா தேவா மாதிரி 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சனி லாப சனியாக வேற உட்கார்றாரு உங்களுக்கு. அப்போ லாப சனி அப்படிங்கும்போது தன்னுடைய நண்பனுக்கு சும்மாவே அவர் செய்வார், நல்லதாக கொடுப்பாரு, நல்லது மட்டுமே கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது 11ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது இன்னும் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள், பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள்ங்கிறது வரும். கூடுதலாக சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் முழு பாப கிரகம் அவர். ஸோ அவர் வேற விதமான நெகட்டிவ் விஷயங்களை நீக்குவார். ஒரு மைனஸான ஒரு விஷயங்களை இன்னொரு ஒரு மைனஸ் சேர்ந்து விரட்டும் போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் கேட்ட இடங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறும். இவ்வளோ நாள் வியாபாரத்தை ரன் பண்ணுறதுக்கோ தொழில் நிலைத்து நிற்பதற்கோ நீங்கள் மீட்டர் வட்டிக்கெல்லாம் கூட கடன் வாங்கி இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான தருணத்தில் உங்களுக்கு வெளியிடங்களில் இருந்து உதவி கிடைக்க பெறுவீர்கள். அந்த உதவியால் பெரும் வட்டிக்கு வாங்கப்பட்ட கடனை நீங்கள் அடைப்பீர்கள். ஸோ ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வட்டி இல்லாத கடன்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கடன் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது கவர்மெண்ட் சார்ந்த பிஸ்னஸ் லோனோ கூட கிடைக்கலாம். அது உங்களுக்கு பெரிய ரிலீஃபை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதிரே பார்க்காம இன்னொரு ஒரு சர்ப்ப கிரகமாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியவர் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் தான். அப்போ கேதுங்கிறவர் 4ஆம் வீட்டிற்கு வருவது ஒரு சர்ப்ப கிரகங்களாக நிற்பதுங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு நல்லது இல்லை தான். பட் ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் சார்ந்த, அரசாங்கம் சார்ந்த உதவிகளை பெற்றுத்தரும். யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அது நல்லது பண்ணும்.
இன்னும் வந்து அவருடைய அடுத்த ஃபார்மான ராகு இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேருமே ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரே சமயத்தில் நகருவாங்க. அப்படி நகரக்கூடிய ராகுவுமே 10ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது, அதுவும் குரு பார்வையில் இருக்கும்போது அவருமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். இது எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட் ஹீரோ யார் தெரியுமா உங்களுக்கு? குரு தான். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத பண வரவுகளை, தன வரவுகளை தரப்போகிறார். தனஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். 2ஆம் வீட்டில் வரக்கூடிய குருவினால் உங்கள் லைஃபின் தரம் பெரிய அளவுக்கு உயரும். அதுவும் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே அதை நீங்கள் விட்னஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.